உலகில் முதல் சிவன் கோவில் உத்தர கோசமங்கை. உத்திரம் அப்படின்னா ரகசியம், கோஷம் அப்படின்னும் போது சொல்றது என்னும் பொருளும், மங்கை அப்படின்னா பெண், பெண்ணுக்கு ரகசியத்தை சொன்ன இடம் அப்படின்னு பொருள்படுது. பெண் அப்படின்னா யாரு? அந்த பெண் என்ற வார்த்தை யாரை குறிக்குது அப்படின்னா பார்வதி தேவி அவங்களை குறிக்குது. பார்வதிக்கு ரகசியம் சொன்ன இடம். பார்வதி தேவிக்கே ஒரு ரகசியம் தெரியாம இருக்கு, அதை சொன்ன இடம். அது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா சிவபெருமான் தான், சாட்சாத் சிவபெருமான் தான் சொல்லியிருக்கணும். அப்படி சொன்ன இடம் அப்படிங்கிறதுனால அது உத்தர கோசமங்கை அப்படின்னு பொருள்படுது. இதோடைய தல வரலாறு புராணத்தின்படி என்ன சொல்லுது என்று பார்க்கும்போது, கைலாயத்தில் சிவபெருமானவர் பார்வதி தேவிக்கு வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள் பற்றின ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா பார்வதி தேவி ஒரு இடத்துல கவனச்சிதறல் ஏற்பட்டுருது. அதை கவனித்த சிவபெருமான், நான் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி கவனச்சிதறலாக இருக்கியே, அதனால் நீ பூலோகத்தில் மீனவ பெண்ணா பிறந்து வா, அங்கே உன்னை திருமணம் பண்ணி திரும்பி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. இன்னைக்கு உத்தர கோசமங்கையாக இருக்கிற அந்த ஊர் வரைக்கும் கடல் இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் உள்ள மீனவ குலத்தோட தலைவன் வீட்டுக்கு ஒரு மகளா பார்வதி தேவி பிறந்து வர்றாங்க. பிறந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் முருகனும் விநாயகரும் வந்து பார்க்கும்போது அம்மா இல்லை. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க, இந்த வேதத்தினாலையும் இந்த உபநிடதத்தினாலையும் தான் இவ்வளோ பிரச்சனைனா இவ்வளோ பெரிய சாபம் கொடுக்கலாமா அப்படின்னு கோவப்பட்டு சின்ன குழந்தையா இருந்த அவங்க வேதங்களையும் உபநிடதங்களையும் தூக்கி கடலில் எறிஞ்சிடறாங்க. சிவபெருமான் அதை கண்டு கடும் உக்கிரமாயிடுறாரு. அவங்க சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு தெரியல. கைலாயத்தினுடைய தலைமை காவலராக இருக்கக்கூடிய நந்தி தேவர் தான் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி தேவருக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. அதாவது அந்த எந்த கடல்ல தூக்கி எறிஞ்சாரோ அந்த கடல்ல போய் நீனு சுறாமீனா பிறந்து அந்த வேதங்களை தேடியால நான் உனக்கு சாப விமோசனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறாரு. அதன்படி நந்தி தேவரும் கடல்ல சுறாமீனா பிறக்கிறாரு. பிறந்து வேதங்களை தேடுறன்ற பேரில் பெரிய அட்டகாசம் பண்ணிக்கிட்டு வர்றாரு. நாளடைவில் அட்டகாசம் அதிகமாகவும் அந்த மீனவ தலைவன் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மீனவர்களை அனுப்பி அந்த சுறாமீனை பிடிச்சிட்டு வர சொல்லி அனுப்புறாரு. ஆனால் யாராலையும் சுறாமீனை பிடிக்க முடியல. அதனால அவருக்கு என்ன ஒரு அறிவிப்பு செய்கிறாரு அப்படின்னா, யார் இந்த சுறாமீனை கொன்று கரையில் கொண்டு வந்து போடுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்கிறார். இதை கேட்ட சிவபெருமான் ஒரு இளைஞர் வேடத்தில், ஒரு மீனவ இளைஞன் வேடத்தில் சுறா மீனை வலையில கட்டி இழுத்து கொண்டு வந்து போடுறாரு. அதனால அந்த மீனவ பெண்ணுடைய அப்பா மீனவ குல தலைவன் அந்த மீனவ பெண்ணா இருக்கக்கூடிய பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு கட்டி வைக்கிறாரு. எந்த வேதங்களை பற்றின ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி கவனக்குறைவா இருந்தாங்களோ அந்த வேதத்தினுடைய மிச்சத்தை பூலோகத்துல வச்சு சிவபெருமான் தனியா பார்வதி தேவியோட காதுல சொல்றாரு. அதோட பார்வதி தேவிக்கும் சாப விமோசனம் கிடைக்குது. சாப விமோசனம் கிடைச்ச உடனே அந்த சந்தோஷத்துக்காக பார்வதி தேவிக்கு ஒரு பூட்டு